வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போகிற விஷயம், காட்ட போகிற விஷயம், நான் சுவிஸில் பார்த்து வியந்த 12வது விஷயம். வீடியோவில் சுவிஸில் மாடு வளர்க்குறவங்க தாங்கள் வளர்க்குற மாடு தங்களோட காணியை விட்டோ அல்லது ரோட்டுக்கோ போகாமல் இருக்க பயன்படுத்துகிற யுத்தியை காட்ட போகிறேன். சுவிஸில் மாடு வச்சிருக்கிறவர்கள் எல்லாரும் பெரும்பாலும் குடியிருப்புகளை அண்டி இருக்க மாட்டார்கள், அண்டி இருக்கவும் கூடாது. பெரும்பாலும் மலைகளுக்கு மேலே அல்லது பள்ளத்தாக்கு கீழே அப்படியான பிரதேசங்களில் தான் மாடை வளர்ப்பினம், அல்லது கிராமப்புறமான பகுதிகளில் வச்சிருப்பினம் மாட்டு கொட்டில்களை. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறதெல்லாம் மாடு வளர்க்குற கொட்டில்கள், மாட்டு கொட்டில்கள். இப்படித்தான் சுவிஸில் இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள், எப்படியான ஒரு இடத்துல இருக்குன்னு பாருங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை பண்ணி விடுங்க இந்த இடத்துக்கு மட்டும். அடுத்த கதைக்கு போவோம். நாங்கள் நாட்டில் ஒரு மாட்டை வளர்க்குறதுக்கு நாங்கள் படாத பாடுபடணும். பக்கத்து வீட்டுக்கு போகக்கூடாது, தோட்டத்துக்கு போகக்கூடாது என்று நிறைய பேர். ஆனால் இவங்க என்ன செஞ்சு வச்சுருக்கான்னு பாருங்கள் சுவிஸில். இது நான் பார்த்து வியந்த விஷயம். இதுதான் நான் பார்த்து வியந்த விஷயம். ஒரு வயர் மாதிரி இழுத்து கட்டி விட்டுருப்பாங்க. சரியா, மாடை நீக்கிற இடத்தை சுற்றி வயர் ஒன்றை கட்டி வச்சுருப்பாங்க. அந்த வயரில் ஒரு குறைஞ்ச வோல்டேஜ் அளவில் கரண்ட்டை கொடுத்து விட்ருப்பாங்க. இப்போ அது எனக்கு அடிச்சிருக்குது, எனக்கு அடித்ததில் பெருசாக எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டது இல்லை. அது மாட்டுக்கும் அது எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஏன்னா மாட்டுன்ற தோல் நல்ல தடிமமான தோல். இல்லையா, நாங்கள் மேளமெல்லாம் மாட்டு தோல் தான் செய்கிறோம் நாங்கள் நாட்டில். அதனால் மாட்டுக்கும், ஆனால் அதுக்கு ஒரு சின்ன ஒரு உணர்வு ஒன்று இருக்கும். இதில் கரண்ட் இருக்குது, இதில் கரண்ட் இருக்குது, இந்த வயர் போகுது பாருங்க, இந்த வயரில் கரண்ட் இருக்குதுன்ற உணர்வு மாட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் மாடு இந்த ரோட்டை விட்டோ அந்த வயரை விட்டோ தாண்டி வெளியே வராது. இது நான் பார்த்து வியந்த விஷயங்களில் 12வது விஷயம். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயம் ஒரு லைக்கை பண்ணி விடுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடங்கள் எல்லாம் இன்னொரு கொஞ்ச நாளில் இப்போ பச்சை பசையலன்று இருக்குதுயா, அப்படி தானே, இன்னொரு கொஞ்ச நாளில் வெளிரண்டா ஆக போகுது. நீங்கள் அந்த மாதிரியான இடங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணுமாக இருந்தால் கட்டாயம் ஃபாலோ பண்ணாதாக்கள் ஃபாலோ பண்ணி விடுங்க. உங்கள்கிட்ட மறுபடியும் சொல்லிக்கொள்கிறேன், நீங்கள் இப்போ பார்க்குற இடம் இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் இடம் முற்றிலும் வேறொரு இடமாக காட்சி அளிக்க போகுது. சரியா, அந்த இடங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணுமாக இருந்தால் தமிழன் இன்டர் ஸ்வைட்ஸ், அதாவது எந்த ஐடியா நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கட்டாயம் நிறைய பார்ப்பீங்க, நிறைய கதைப்போம். ஃபாலோ, லைக், கமெண்ட்ஸ் அதை மறக்காதீங்க.